नाम सूरज तितनी में गाया तितनी सूरज once again. So in the case la narrative எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குனா victim வந்து நார்த் இந்தியனால அதனால அடிச்சு போட்டாங்கன்னு சொல்றாங்க. Is there any truth to that? இதுவரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் நார்த் இந்தியனுக்காக மட்டும் தான் அடித்ததாகவும் எவிடன்ஸ் எங்ககிட்ட இல்லை. அதான் நான் சொன்னேன். அந்த மாதிரி அவரோட எஃப்ஐஆரில் கூட இப்போ நாங்கள் நீங்கள் வரதுக்கு முன்னாடி மறுபடியும் எஃப்ஐஆர் எல்லாம் வாசிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் செக் பண்ணோம். அதில் எஃப்ஐஆர் பொறுத்தருக்கும் கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தருக்கும் ஓவராலாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா கம்ப்ளைண்ட் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். நீ இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பார்க்குறியா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது வழியா. இட் இஸ் நாட் என்டையர்லி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் பீயிங் நார்த் இந்தியன், பிகாஸ் இஃப் தட் இஸ் த கேஸ் so many other people are also staying இல்லையா. if that is the case let him answer. I'll come to you. drugs consume பண்ணிருந்தாங்க. சேம் क्वेश्चन. அதான் முதற்கட்ட விசாரணை பொறுத்திருக்கும். நீங்கள் சொன்னது சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் ஆனது உண்மை தான். எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை தட் ஒரு பர்டிகுலர் நார்காட்டிக்ஸோ இது தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ we need some time to clarify that. என்ன எடுத்துருக்காங்கன்றத அதுதான் சொல்கிறேன். அது இப்போதைக்கு we cannot say that ஏன்னா எவிடன்ஸ் இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். ஆமாம் எடுத்திருக்காங்கன்னா we could have told you had there been an evidence. இப்போ எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்கிறேன்னே அதே மற்ற மேட்டர் கூட இது கூட நான் சொல்லியிருந்திருக்கலாம். நீங்கள் இந்த 2 பட்டா கத்தி அவங்க கேட்டோம், சோர்ஸ் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? வீட்டில் தான் வச்சுருந்தோம். ஏற்கனவே எங்களுக்கு வேறு மற்ற பசங்களுக்குள்ளே ஒரு முன்விரோதம் இருக்கிறதுனால அவங்க ஏதாவது ஒரு நாள் எங்களுக்கு மடக்கி ஏதாவது பண்ணுவாங்க சொல்லிட்டு அதனால் வச்சுருந்தோம். அதுக்காக தான் அன்றைக்கி பை சான்ஸ் இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன். இருக்கலாம். இவங்க மேலே பெரிய கிரிமினல் ஹிஸ்ட்ரி 4 பேர் மேலே நமக்கு ரெக்கார்ட்ஸில் ஒரு சின்ன கேஸ் தவிர வேறு எதுவுமே வரல. ஆனால் ஏதாவது ஒரு லோக்கல் நேபர்ஹுட்ஸில் சின்ன சின்ன தகராறு இருக்கலாம். அது நம்ம கிரைம் ஹிஸ்ட்ரிக்கு கிரைம் ரெக்கார்ட்ஸ்க்கு வராது, அதனால நமக்கு அது தெரியல. பட் இதுதான் 2 பட்டாக்கத்தி, நம்ம 2 பட்டாக்கத்தியும் 2 ஃபோனும் சீஸ் பண்ணியிருக்கோம். ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து அவர் வந்து கையெழுத்து பெற்று வீட்டுக்கு போயிட்டாருன்னு உண்மைதான் நீங்கள் சொன்னது உண்மைதான். அவர் இல்லை நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அவருடைய கையெழுத்து கூட அங்கே லெஃப்ட் விதவுட் மெடிக்கல் அட்வைஸ் சொல்லுவாங்க. அது அவரோட கையெழுத்து நாங்களும் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு, நாங்கள் விசாரித்தோம். அவரோட ஓன் சிக்னேச்சரோட நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டு எங்கள் கையில் இருக்குது. அவர் சேஃபாக இருக்கார். நாங்கள் அங்கே டாக்டர்ஸ்க்கும் விசாரிச்சிட்டோம், ஆஸ்பத்திரி இதுலேயும் விசாரிச்சிட்டோம். Subscribe to One India and never miss an update.